எல்லாமே கஷ்டம்தான். வாழ்க்கையே வந்து பார்த்தீங்கன்னா, ஏன் இப்படி பொறந்தோம்? ஏன் நம்மளுக்கு இப்படி ஆச்சு? இப்படி வம்பு தும்பு வழக்குகள் ஏன் வந்துச்சு? அதாவது மகர ராசிக்காரங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 7½ வருஷமாக ரொம்ப போராடினாங்க. சரி 7½ முடிஞ்சிருச்சு, எட்டி பாத்திரலாம் பார்க்கும்போது பலபடி கூட்டு வச்சு அடிக்கிற மாரி, இதை செஞ்சா நல்லாயிருக்கும், அதை செஞ்சா நல்லாயிருக்கும்னு உங்களுக்கு நிறைய ஆசைகள் இருக்கும். அந்த ஆசை எல்லாமே உண்மையாவும் இருக்கும். ஆனா இவங்கள நடத்த விடாம செய்யறதுக்கு நிறைய சதி நடந்திருக்கு. மெரிபா பன்னீர் சோடா. ஐ ட்ரஸ்ட் மெரிபா. முயற்சி ஸ்தானத்தில் முதல்ல சனி பகவான் இருக்கார். இது வந்து பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரர்கள் அழாத குறைய உட்காந்துட்டு இருக்காங்க. வாழ்க்கையில நான் ஏன் பிறந்தேன், என் மனைவி குழந்தைங்கிட்ட அசிங்கப்படாத நாட்களே கிடையாது. கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு, பிரிவினை, இந்த பிரச்சனைகள். நமக்கு குருனோட பார்வை ராகு மேலே இல்லை. அப்போ குடும்பத்தில் கண்டிப்பாக சில பல குழப்பங்கள் அப்படின்றது வரும், பிரச்சனைகள் அப்படின்றது வரும். மகர ராசிக்காரர்களை கடந்த சில வருடங்களாக கட்டுக்கட்டாக கஷ்டப்பட்டு இருந்த தன்மை. ரிஃப்ளெக்ட் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ரக்ஷயா பார்த்தி. 2026ஆம் வருடம் புதிய வருடம். ஒவ்வொரு ராசிக்கும் இந்த வருடம் எந்த அளவுக்கு அமையும், ஒவ்வொரு ராசிக்கான பலன் என்ன, பலவீனம் என்ன, இது சார்ந்த நிறைய விஷயங்களை ஷேர் பண்ண நம்ம கூட இன்னைக்கு 5 ஜோதிடர்கள் இணைஞ்சிருக்காங்க. அந்த வகையில் KGF கருப்பசாமி அவர்கள், திருவண்ணாமலை ஆனந்த் ஆழ்வார் அவர்கள், டாக்டர் தீபா அருளாளன், வீனஸ் பாலாஜி அவர்கள், DJ சுந்தரபாண்டி அவர்கள், 5 ஜோதிடர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. இவங்க 5 பேர்கிட்டையுமே ஒவ்வொரு ராசி சார்ந்த நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். 2026ஆம் ஆண்டு மகர ராசிக்கு எந்த மாதிரியான பலன்கள் அமையும் சார்? 2026 மகர ராசிக்கு பட்டத்துன்பம் விலகி போச்சு. பாலகி உனக்கு உத்தரத்தில் குரு உதயமாச்சு. நீ தொட்டது விளங்க போது, உன் குலந்தலைக்க போகுது. உன்னுடைய கொற்றவனுடைய புத்திரர்களால் யோகம் வரக்கூடிய ஒரு தருணமானது இனிமே தான் உனக்கு யோகம். மண்ணும் பொன்னாகக்கூடிய ஒரு நேரங்காலங்கள் இனிமே தான். ஏன்னா உன்னுடைய விரயத்துக்கு வந்து நீங்கள் சொல்ல முடியாது. எல்லாமே கஷ்டம்தான். வாழ்க்கையே வந்து பார்த்தீங்கன்னா, ஏன் இப்படி பிறந்தோம், ஏன் நம்மளுக்கு இப்படி ஆச்சு, இப்படி வம்பு தும்பு வழக்குகள் ஏன் வந்துச்சுன்னு 2025 முன் வரைக்கும் புலம்புனதான் மிச்சம். சனி பரமாத்மாவுடைய பார்வையில் இப்போ வந்து பஞ்சம சனின்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மையில் சகாயம் வரக்கூடிய நேரங்காலங்கள் வந்துருச்சு. சொல்லப்போனால் இந்த மகர ராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா, தாய் தகப்ப மேலே அளவு கடந்த ஒரு பாசக்காரங்களாக இருப்பீங்க. தன்னுடைய மகன் தன்னுடைய மகளுக்கு தடபட்ட ஒரு திருமணத்தை வந்து இனி வருங்காலத்தில் உங்களுடைய ஜாதக அமைப்பத்தில் குருவுடைய கடாட்சியத்தில் இனிமே நேரங்காலங்கள் வரப்போகுது. வாய்க்கு ருசியாக சமைக்கக்கூடியவங்க யாரும் பார்த்திங்கன்னா மகர ராசிக்காரங்க நீங்கள் தான். ஆன்மீக ஈடுபாட்டில் ஸ்பிரிச்சுவல்ஸில் பல கோயில் குளத்துகளுக்கு ஏறி இறங்கி ஆன்மீக தீர்த்த யாத்திரைகள், பல தேவாரம் திருவாசகம் படித்து எம்பெருமான் சிவபெருமானை தன்னுள் அடக்கி அவருடன் பிணைந்து பிரயாணம் பண்ணக்கூடிய ஒரு தருணம் மகர ராசி பெண்களுக்கும் ஆண்களுக்கும் உண்டு. ஏன் கலைத்துறையிலேயே பிரகாசிக்கக்கூடிய ஒரு தருணமும் உங்களுக்கு தான் உண்டு. ஆனால் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இனி வருங்காலங்கள் நீங்கள் யோகந்தாங்க. சூப்பர் நேரம், இதுதான் தருணம், பிடிச்சிக்குங்க. கண்டிப்பாக சார், நீங்கள் சொல்லுங்கள். 2026ல் மகர ராசினியர்களுக்கான பலன் எந்த அளவுக்கு அமையும், அவங்களுக்கான திருமண தடையாக இருக்கட்டும், காதல், இதெல்லாம் எந்த மாதிரி அமையும்? அதாவது மகர ராசிக்காரங்க ஐயா சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 7½ வருஷமாக ரொம்ப போராடினாங்க. சரி 7½ முடிஞ்சிருச்சு, எட்டி பாத்திரலாம் பார்க்கும்போது பலபடி கூட்டு வச்சு அடிக்கிற மாதிரி முயற்சிகள் அப்படிலாம் தன்னுடைய ராசிநாதனே 3ஆம் இடத்துல வந்து முடியாத விஷயங்களை நிறைய விஷயங்கள் செய்ய வச்சிட்டாரு. அப்போ மன அழுத்தம், போராட்டம் மட்டுமே இவங்களுக்கு நடந்துக்கிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த நிலையிலேருந்து இந்த 2026 ஜனவரியிலேருந்தே ஒரு மிகப்பெரிய மாற்றம். பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களும் சரி, குடும்பம் சார்ந்த விஷயங்களும் சரி, மகிழ்ச்சியை மட்டும் அணிவிக்கக்கூடிய யோகம் உண்டு. அதே போல் இவங்க வீட்டில் கட்டாயமாக சுப நிகழ்ச்சி உண்டு. அது இவருக்கு திருமணம் அல்லது இவங்க வீட்டில் கூட பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு அல்லது இவங்க பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கு திருமணம் முடிப்பதற்கான பாக்கியம் உறுதியாக உண்டு. அதேபோல் மகர ராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பு உண்டு. இவங்க கட்டாயமாக இந்த 2026ல் தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் தொழிலில் மேன்மை அடைவார்கள். புதிய தொழில் தொடங்கலாம்னு ஆசைப்படுறவங்க கட்டாயமாக தொழில் தொடங்கலாம். மகர ராசி பெண்களுக்கு இந்த வருடம்தான் மகத்துவமான வருடம். அதாவது இல்லத்தரசிகள் என்று சொல்லக்கூடிய மகர ராசி பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா, தன்னுடைய கணவனுக்காக பலவிதமான தியாகம் செஞ்சுட்டு உட்காந்துருக்காங்க. இவங்களுக்குள்ள நிறைய ஆசைகள் இருக்கும். இதை செஞ்சால் நல்லாயிருக்கும், அதை செஞ்சால் நல்லாயிருக்கும்னு இவங்களுக்கு நிறைய ஆசைகள் இருக்கும். அந்த ஆசை எல்லாமே உண்மையாகவும் இருக்கும். ஆனால் இவங்களை நடத்த விடாமல் செய்யறதுக்கு நிறைய சதி நடந்திருக்கும். ஸோ இதனாலே தன்னுடைய திறமையை முழுமையாகவே மனசுக்குள்ளே வச்சுட்டு போராடிக்கிட்டு இருக்காங்க.
இதில் சில பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிக்கலும் பிரச்சனையும் நிறைய இருக்குது. வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு ஏன்டா வாழ்கிறோம் நினைப்பில் இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட துன்பத்திலும் கஷ்டத்திலும் இருக்கிற நம்மளுடைய மகர ராசி இல்லத்தரசிகளுக்கு வெற்றி கிடைக்க போகுது. கண்டிப்பாக அவங்க குடும்பத்தில் இனிமேல் ஒரு அங்கீகாரம் கொடுப்பாங்க. கணவன் மனைவி ஒற்றுமை நல்லாயிருக்கும். மாமியார் மாமனார் எல்லாருமே இவங்களை பாராட்டக்கூடிய அளவுக்கு கிரகங்கள் நல்ல ஒரு அற்புதமான ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறாங்க. குருவின் பார்வை மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு குதூகலமான ஒரு வருடமாக, ஏற்றம் தரக்கூடிய ஒரு வருடமாக, முயற்சியெல்லாம் வெற்றி அடையக்கூடிய ஒரு வருடமாக இருக்கும். கண்டிப்பா சார். சார் இப்போ 2026 பொறுத்த வரைக்கும் மகரம் ராசிக்கு 2 ஜோதிடர்களுமே ஒரு நல்ல வகையில் அமையும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களுடைய பார்வையில் மகரம் ராசி 2026 எப்படி அமையும்? அவங்களுக்கான பண வரவு எப்படி இருக்கும்? 2026ஆம் ஆண்டில் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சனி பகவான், முயற்சி ஸ்தானத்தில் முதல்ல சனி பகவான் இருக்கார். இது வந்து பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரர்கள் அழாத குறையாக உட்காந்துட்டு இருக்காங்க. சம்பாரிச்ச காசு எல்லாம் நஷ்டமாயிடுச்சு, கடன் அதிகமாகிடுச்சு, சொத்தை விற்றுட்டேன், வீடை விற்றுட்டேன், என்னை எல்லாரும் அசிங்கப்படுத்தினாங்க, அவமானப்படுத்தினாங்க, வேலையில் நிறைய பிரச்சனை, வேலையில் எனக்கு நிறைய அவமானங்கள் ஏற்பட்டுச்சு. நிறைய பேர் ஷேர் மார்க்கெட், கிரிப்டோ கரன்சி, பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய ஏமாற்றங்களை சந்தித்தவர்கள் இந்த மகர ராசி என்பது. லாஸ்ட் ஒரு 5லேருந்து 7 வருஷம் இந்த பிரச்சனைகள் இல்லை அப்படின்னு சொல்லாதவர்கள் யாருமே கிடையாது. அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டவர்கள் மகர ராசி என்பது. அப்படியாவது 7 சனி தீர்ந்துச்சுன்னு சொன்னாங்க சார், அதுக்கப்புறமும் பிரச்சனை இருக்குது அப்படின்ற நிலை தான் இந்த 2025ஆம் ஆண்டு வரைக்கும் கண்டிப்பாக இருக்குது. அந்த நிலை அப்படியே டோட்டலாக மாறி வாழ்க்கையில் வெற்றினா என்ன அப்படின்னு ருசிக்கக்கூடிய ஒரு முக்கியமான வருடமாக அந்த 2026ஆம் ஆண்டு இருக்க போகுது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 7ஆம் இடத்தில் குரு பகவான் வராரு, ராசியை பார்க்குறாரு. அப்போ என்னன்னா முதல்ல ஒரு தெளிவான சிந்தனை, வாழ்க்கையில் நம்ம எங்கே தப்பு பண்ணோம் அப்படின்னு கரெக்டாக பார்த்து அதை திரித்து கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான வருஷமாக இருக்கும். வேலையில் மென்மேலும் உயரக்கூடிய வருஷம். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு, வேலையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் குறையும். வெளிநாட்டு சென்று வேலை பார்ப்பதற்கான தருணம். வெளிநாட்டிலே நிறைய பேர் வேலையை விட்டுருக்காங்க, வேலையை விட வேண்டிய சூழ்நிலை, கம்பெனி மூடிட்டாங்கன்னு பிரச்சனை. சார் நான் ஒன்றுமே பண்ணல சார், என்னை ஏதாவது ஒரு பெரிய என் பேரில் ஒரு குறைய சொல்லி வெளில அமிச்சிட்டாங்க. இந்த நிலை எல்லாமே மாறுவதற்கான வாய்ப்பு 2026ஆம் ஆண்டில் இருக்குது. முக்கியமாக தொழில் செய்யக்கூடியவர்கள் எல்லாத்தையும் இழந்துட்டு உட்காந்துருக்காங்க. வாழ்க்கையில் நான் ஏன் பிறந்தேன், என் மனைவி குழந்தைங்கிட்ட அசிங்கப்படாத நாட்களே கிடையாது. ஒரு ஹவுசிங் லோன் வாங்கியிருந்தேன், நிறைய என்னை போட்டு கஷ்டப்படுத்தினாங்க. ஒரு பர்சனல் லோன் வாங்கியிருந்தேன், எனக்கு ரொம்ப கஷ்டப்படுத்தினாங்க. இந்த மாதிரி பலவிதமான கடன் பிரச்சனையோடு வாழ்ந்தவர்களுக்கு அந்த நிலை மாறும். தொழிலை மென்மேலும் உயர்வு உண்டு. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பிரச்சனைகள் தீரும். நிறைய மகர ராசி என்பவர்களுக்கு வேறு வேறு சில காரணங்களால் பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு, பிரிவினை, இந்த பிரச்சனைகள் எல்லாமே ஜூன் மாதத்துக்கு அப்புறம் தீர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த 2ஆம் இடத்துல ராகு இருக்கார். அதனால் சில விஷயங்கள் காப்பாற்ற முடியாமல் இருக்கும். நீங்கள் சொன்ன விஷயங்கள்லாம் நீங்கள் சரியாக ஃபாலோ பண்ண முடியாமல் இருக்கும். அதில் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. குடும்பத்தில் பிரச்சனைகள் வரதான் செய்யும். அதெல்லாம் தாண்டி தான் வாழ்க்கையை வாழ வேண்டிய முக்கியமான வருடமாக இருக்கும். நீங்கள் பிரிஞ்சு ஏதாவது இருக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்குது, ஒரு டிரான்ஸ்ஃபர் வருது, வேறு இடத்துல ஊரில் போய் வேலை பார்க்குற மாதிரி இருக்குன்னா சிறப்பு. அரசியலை மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்க போது. மொத்தத்தில் மகர ராசி என்பவர்களுக்கு முயற்சியால் வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான வருடம் 2026ஆம் ஆண்டு. கண்டிப்பாக சார். 2026ஆம் ஆண்டில் மகர ராசிக்கான நிறைய விஷயங்கள் தடைபட்டு போயிருக்கும். இந்த வருடம் வரைக்குமே நிறைய விஷயங்கள் அவங்க செய்யணும்னு நினச்சி தடைபட்டு போயிருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இந்த 2026ல் நிறைவடையுமா? அவங்களுக்கு வெற்றி கிடைக்குமா? கண்டிப்பாம்மா, சாலிடாக வெற்றி கிடைக்கும். காரணம் என்ன அப்படின்னா, முதல்ல வந்து பாருங்க, அவங்களுக்கு குரு பகவான் 6ஆம் பாவத்தில் இருக்காரு, முற்பகுதியில் ருணரோக சத்ருஸ்தானத்தில் குரு பகவான். அப்படின்னும் போது நிறைய பேர் இப்போ அவங்க சொன்னாங்க, பாலாஜி சார் சொன்னாங்க, அதாவது முன்ன வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, ரொம்ப கடன் வாங்கினாங்க, அந்த கடன்ல இருந்தெல்லாம் ஒரு விமோச்சனம், நோய் வந்துச்சு, நிறைய பேருக்கு எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் வந்துச்சு, அதுல இருந்து ஒரு விமோச்சனம். எதிரிகள் அப்படின்றது பெருசா இருக்க மாட்டாங்க, நான் கொஞ்சம் கூலா பழகிப்பேன், எதிரிகளே வந்தாலும் நான் ரொம்ப ஸ்மூத்தா இருப்பேன் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் அமையும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் மேல வந்து பாருங்க, ராகு 2ஆம் பாவம், தன குடும்ப வாக்குஸ்தானத்துல ராகு, நல்ல காசு பணம் வசதி அப்படின்றது வரும், அதுல கவலைப்பட வேண்டாம். குடும்ப விஷயத்தில் சம் காம்ப்ளிகேஷன்ஸ் வருமே, குருனோட பார்வை இருக்குது முற்பகுதியில். ஸோ பெருசாக நம்ம அதை பற்றி யோசிக்கணுன்ற அவசியம் இல்லை. அஷ்டமத்தில் கேத்து, 8ஆம் பாவத்தில் கேத்து, அஷ்டமஸ்தானத்தில் கேத்து அப்படின்னும் போது நிறைய பேருக்கு மன ரீதியான குழப்பங்கள், ஃபுட் பாய்சன், இன்ஃபெக்ஷியஸ் ஓரியன்ட் டிசார்டர் அந்த மாதிரிலாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. நம்ம கொஞ்சம் காஷியஸாக இருக்கும் அப்படின்னு அதை பெருசாக கவலைப்படணுன்ற அவசியம் இல்லை. வெளிநாட்டில் இருக்கவங்க உள்நாட்டு வரத்துக்கான, இந்தியா திரும்பி வரத்துக்கான வாய்ப்பும் உண்டு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி சனி வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் பாவம், சகாய சனியாக இருக்கார். சனியை பொறுத்த வரைக்கும் ஹீ இஸ் கோயிங் டு ஹெல்ப் ஃபார் யூ. உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா நீ அதுக்கு ஒரு தகுதியான பர்சனாக நான் அனலைஸ் பண்ணுவேன், தகுதி இருக்குன்னா நான் ஹெல்ப் பண்ணுவேன்.
அப்போ உன்னோட தகுதியை நீ நல்லா வளர்த்துக்கின, எந்த வேலையாக இருந்தாலும் எந்த வேலை செய்யறதா இருந்தாலும் ரொம்ப பர்ஃபெக்டாக நீ செய்கிற அப்படின்னு, ரொம்ப டெடிகேட்டடாக செய்கிற அப்படின்னு சனி எல்லா விதத்துலையும் உனக்கு சகாயங்கள் ஹெல்ப் அப்படின்றது செய்ய போகிறான். இது முற்பகுதி. இப்போ பிற்பகுதி அப்படின்னு வச்சுக்கோங்கம்மா, குரு பகவான் 7ஆம் பாவம். 7ஆம் பாவம் அப்படின்றது கலத்திர குருவா வரார். நிறைய மகர ராசி அன்பர்களுக்கு லவ், ரிலேஷன்ஷிப்பு, டிவோர்ஸ், எனக்கு என் பொண்டாட்டி ரொம்ப தொல்லைங்க, டிவோர்ஸ் கிடச்சிட்டா போதும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறவங்களுக்கு டிவோர்ஸ் கிடைக்கும். நீ என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுற அது கிடைக்கும். புதுசாக 2வது திருமணம் வரம் வேணும் அப்படின்னா அழகாக வரன் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ இதெல்லாம் பெரிய ப்ளஸ். அதே மாதிரி புதுசாக இன்வெஸ்டர் கிடைப்பாங்க, புதுசாக பார்ட்னர் கிடைப்பாங்க பிஸ்னஸில். ஆல்ரெடி நடக்கக்கூடிய பிஸ்னஸில் வந்து பாருங்கள், இருக்கிற பார்ட்னர் பெரிய ப்ராப்ளம் அப்படின்னா அவங்ககிட்ட கொஞ்சம் சுதாரிப்பு, கொஞ்சம் விட்டு கொடுக்கறது, அவனும் விட்டு கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்படின்லாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிற்பகுதியில் நமக்கு குருனோட பார்வை ராகு மேலே இல்லை. அப்போ குடும்பத்தில் கண்டிப்பாக சில பல குழப்பங்கள் அப்படின்றது வரும், பிரச்சனைகள் அப்படின்றது வரும். என் ஃபேமிலியில் இருக்க காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து நான் வந்து தீர்த்தாதான் நான் நிம்மதியாக இருப்பேன் அப்படின்னா அது பாசிபிலிட்டி கிடையாது. ஓகே, நம்மளால வந்து தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு விஷயங்களை நம்ம முயற்சி பண்ணி தீர்க்கலாம். கடவுளாக பார்த்து தீர்க்கக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்றது இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை கடவுள்கிட்ட ஒப்படைச்சிடணும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி சனி வந்து உங்களுக்கு வந்து சகாய சனியாக இருக்கார். அதுக்கும் மேலே குருனோட பார்வை இருக்குது. சனி இன்னும் கொஞ்சம் எந்தோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். பட் யூ ஷுட் டிசர்வ் தட் அப்படின்றத நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம கவனமாக இருக்கும் அப்படின்னா மட்டும் போதுமானது. மகரத்துக்கு நிறைய நல்லது அப்படின்றது சாலிடாக நடக்குமா. கண்டிப்பா சார், நீங்க சொல்லுங்க, 2026ல் மகரம் ராசிக்கான பரிகாரம் என்ன, கடவுள் வழிபாடு என்ன? சனி பகவானுக்கு உகந்த ராசி மகர ராசியும் கும்பராசியும். சனி பகவானுக்கு உகந்த கருப்பு வண்ண பொருள்களை, அதிலும் சுவைத்தால் இனிப்பு சுக்கிரனுக்கு உகந்த பொருளை கையில் வைத்திருக்கக்கூடிய அம்பாளை கும்பிட்டால் 2026ல் மகர ராசி மகத்தான வெற்றி பெறலாம். எதிலையும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியதில்லை. அசால்ட்டாக இருக்கக்கூடிய தன்மையை என் அன்னை கொடுப்பாள். கஞ்சி காமாட்சின்னு அர்த்தம். காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய காமாட்சி, அவள் கையில் கரும்பு வச்சுருக்கிறா. அந்த கருப்பு கரும்பு நிறமாக மகர ராசிக்காரர்களை கடந்த சில வருடங்களாக கட்டுக்கட்டாக கஷ்டப்பட்டிருந்த தன்மை மாறி முடிவில் பச்சை வயமாக இருக்கக்கூடிய கரும்பு போல் இனி வரக்கூடிய 2026 முற்பகுதி பிற்பகுதியே கிடையாது, முன்னேற்றமான பாதையே கொடுப்பேன், எதுலேயுமே உனக்கு சலிவு தோல்வே இருக்கக்கூடாது அப்படின்னா மகர ராசிக்காரர்கள் சென்று வணங்க வேண்டியது கஞ்சி அப்படிங்கிறது தான் காஞ்சிபுரம்னு சொல்கிறது. காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய காமாட்சி அம்மன் வழிபாடு மகர ராசிக்காரர்களுக்கு இதோ இவா சொன்னதெல்லாம் ஜாதகத்தில் உண்மை, ஆனால் அதெல்லாம் பொய்க்க வைப்பாலாம் காமாட்சி, அவ்வளோ சக்தி வாய்ந்தவள். அதனால தான் கரும்பை கையில் சொல்லியிருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். அந்த சனிக்கு உகந்த கரும்பாக இருந்தாலும் உள்ள இனிப்பு அல்லவா இருக்கிறது, இனிப்பான வாழ்க்கையை கொடுக்கக்கூடியவள். அதனால தான் அவளுக்கு காப்பவள், காத்து அருள் புரிபவள், காத்து ரட்சிப்பவள் காமாட்சின்னு அவருக்கு பேர். ஸோ மகர ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கனகதாரா சோத்திரத்தை ஒழிக்க விட்டு பிரம்ம உருத்த வேலையில் கேட்பது, அல்லது மாலை நேரம் சந்தியாவனம்னு சொல்லக்கூடிய சந்திரகால வேலையில் கனகதாரா சோத்திரத்தில் செல்போனிலேயோ அல்லது உங்களுடைய வீட்டிலேயோ ஒழிக்க விட்டு கேட்டாலே பிரதிபலன் கிடச்சிவிடும். ஏன்னா காஞ்சி காமாட்சி மனதார வழிபடுவதை காட்டிலும் அவளுடைய ஸ்லோகத்தை சொல்லும் பொழுதே அஷ்டமா சிஸ்திகளும் வேலை செய்தான். அதனால தான் அந்த காமாட்சிக்கு தனி பவர். அவள் நிறைய இடத்துல இருக்க மாட்டாள். இது கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் அது. ஸோ கனகதாரா சூத்திரமே மகர ராசிக்காரர்களை காப்பாற்றும். என்ன விதமான தானம் கொடுக்கணும்? நான் முன்னே சொன்ன மாதிரி இனிப்பு உகந்தப்பட்டக்கூடிய கருப்பு கலர் போல கரும்பு தானம் கொடுக்கலாம். இதோ தை மாதம் வருது, அதெல்லாம் எல்லா நேரமும் கரும்பு கிடைக்காது அப்படின்னு விவாதம் பேசக்கூடியவங்களாக இருந்தால் பிரத்யேகமாக எள்ளு உருண்டைன்னு சொல்லக்கூடியது கடையில் இருக்கும். இது சனிக்கும் உகந்தது. அந்த எள்ளு உருண்டையை நீங்கள் தானமாக நிவேதானம் பண்ணிவிட்டு வீட்டில் காமாட்சி படத்தை நிவேதானம் பண்ணி கொடுக்கும் பொழுது மகர ராசிக்காரர்களுக்கு 2026 மாபெரும் வெற்றியே. கண்டிப்பாக சார், 2026ல் மகர ராசிக்கான பலன்களையாக இருக்கட்டும், பலவீனங்களையாக இருக்கட்டும், என்ன மாதிரியான கடவுள் வழிபாடு இப்படி முதற்கொண்டு எல்லா விஷயங்களையும் நீங்கள் எல்லாரும் எங்கள் கூட செலவழித்து உங்களுடைய நேரத்தை பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி.